வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குழம்பு கருவடான் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து நீங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா வெத்த குழம்பு அப்புறம் பிட்ல கூட்டு இதுக்கெல்லாம் தாளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வெத்த குழம்புக்கு வந்து தான் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க இந்த குழம்பு கருவடான் போட்டு வெத்த குழம்பு வைக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அளவு சொல்லிடுறேன். 1 கப்பு உளுத்தம் பருப்பு, 1 கப்பு வந்து தட்டைப்பயிறு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பருப்பு, இதெல்லாம் மூணுத்தையும் தனித்தனியாக அலம்பிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிய விட்டு நான் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, உளுத்தம்பருப்பு, தட்டைப்பயிறு, பருப்பு, அப்புறம் பெருங்காயம் கரைச்சி ரெடியாக வச்சிருக்கேன். தேவையான உப்பு, காரத்துக்கு வரமிளகா, இது எல்லாத்தையும் வந்து கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா வேண்டாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டுருவோம். கொஞ்சம் அரைச்சிருக்கோம். இது கூடவே வந்து உளுந்து சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு, பருப்பு, வரமிளகா அரைச்சாச்சு. இப்போ அடுத்தது காராமணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் பெருங்காயம், தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வரும். காராமணி, பெருங்காயம், உப்பெல்லாம் சேர்த்து கொரன்னு அரைச்சாச்சு. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மாவு நல்லா ரெடி ஆயிடுது. நம்ம வந்து கிள்ளி வச்சிடலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை பொரிக்க போறோம். ஸோ இப்போ காய வச்சிடலாம். குழம்பு கருவடா நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். குழம்பு கருவடான் காய வச்சுருந்தோம். நல்லா 2-3 நாள் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கு. சரி, இப்போ இதை பொரிச்சும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இது வந்து இந்த குழம்பு கருவடா வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு, அதுக்கப்புறம் மோர் குழம்பு, அதுக்கப்புறம் தானே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து வெத்த குழம்பு இல்லை வெந்தய குழம்பு எது பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். வெறுமவே வந்து நம்ம பொரிச்சிட்டு குழம்பு சாத்துக்கு இல்லைன்னா வந்து தயிர் சாத்துக்குலாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பிட்லைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பிட்டில் பண்ணிவிட்டு இதை அப்படியே பொரிச்சு அதில் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அர்ஜென்ட்டுக்கு நம்ம கையில் வச்சுட்டோன்னா நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தானே இல்லை அப்படின்னா டக்குன்னு பொரிச்சு போட்டுடலாம். ஆமா, காய்கறியே இல்லை அப்படிங்கும்போது டக்குன்னு பொரிச்சு போட்டுடலாம். இப்போ இதில் 2-3 ஆமா, இது நல்லா காய வச்சு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா 1 இயர் வரைக்கும் அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. ஆனால் பாட்டிலில் வந்து தண்ணி கிண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு வெயிலில் 1 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்றுமே ஆகாது. நீங்கள் குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதை பொரிச்சு நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க, நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்க. சரிதா? நல்லா பொரிஞ்செடுத்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குழம்பு கருவடா ரெடி ஆகிட்டு. இது நல்லா தயிர் சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி குழம்பு சாத்துக்கும் நல்லாயிருக்கும். தானே இல்லை, காய்கறி இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் யூஸ் பண்ணும்போது, அதாவது நான் குழம்புக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பிட்லைக்கெலாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். நான் குழம்பு கருவடாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.